அண்மைச் செய்தி. மேகதாது அணையை கட்ட கர்நாடகாவுடன் இணைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டுச்சதி என இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேகதாது அணையை கட்ட கர்நாடகாவுடன் இணைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டுச்சதி என இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் நெல் ஈரப்பதத்திற்கான வரம்பை உரிய நேரத்தில் மத்திய அரசின் ஆணையை பெற்று முதலமைச்சர் உயர்த்த தவறினார் என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். மேகதாது அணையை கட்ட கர்நாடகாவுடன் இணைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டுச்சதி என இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் நெல் ஈரப்பதத்திற்கான வரம்பை உரிய நேரத்தில் மத்திய அரசின் ஆணையை பெற்று முதலமைச்சர் உயர்த்த தவறினார் என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. மேகதாது அணையை கட்ட கர்நாடகாவுடன் இணைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டுச்சதி செய்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். நெல் ஈரப்பதத்திற்கான வரம்பை உரிய நேரத்தில் மத்திய அரசின் ஆணையை பெற்று முதலமைச்சர் உயர்த்த தவறினார் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்து எடப்பாடி பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில பல்வேறு விவகாரங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக நெல் ஈரப்பதத்திற்கான வரம்பை உரிய நேரத்தில் மத்திய அரசின் ஆணையை பெற்று உயர்த்த தவறிய கையாளாகாத அரசுதானே இது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். டெல்டா பகுதியில தனியார் நெல் கொள்முதல் செய்வதில்லை. அதே போல விளையும் நெல் முழுமையும் அரசுதான் கொள்முதல் செய்யும். இதுதான் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஒவ்வொரு ஆண்டும் நெல் பயிரிடப்படும் பரப்பு, விளைச்சல் இவற்றுக்கேற்ப நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து தேவையான பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.